உங்கள் கர்த்தர் உங்களை இம்மட்டும் காத்திருக்கிறார். நாம் யாவரையும் காத்திருக்கிறார். கடந்த ஆண்டில் இருந்து புதிய ஆண்டிற்கு முதல் ஓய்வு நாளிலே நாம் ஆலயங்களுக்கு செல்ல சத்தியங்களை கேட்க தேவன் கிருபை செய்தார். அருமையான பாடலை பாடிய சகோதரனுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாசித்த அனராஜத்திற்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் யாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். 4 நாள் ஆனாலும் இந்த ஆண்டு இன்னும் புதிய ஆண்டாகவே காணப்படுகிறது. இந்த அருமையான சாயங்கால வேளையிலும் சிந்திப்பதற்காக ஒரு 2 வசனங்களை நான் எடுத்திருக்கிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35, 36 வசனங்கள். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படகில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோட கூட இருந்தது. இங்கே இந்த சாயங்கால நேரத்திலும் நான் பேசும்படியாக தேர்ந்தெடுத்த தலைப்பு அக்கரைக்கு போவோம் வாருங்கள். அது ஆங்கில வேதாகமத்திலே அதனுடைய டிரான்ஸ்லேஷன் லெட் அஸ் கிராஸ் ஓவர் டு தி அதர் சைட். அக்கரைக்கு போவோம் வாருங்கள். இங்கே கிறிஸ்துவானவர் கலிலேயா கடற்கரையில படகுல இருந்தபடியே அவர்களுக்கு சீசர்களுக்கு மாத்திரமல்ல, அங்கே கூடியிருந்த அநேக ஜனங்களுக்கும் பரலோகத்திற்கு அடுத்த காரியங்களை ஓமைகளாக சொல்லிக் கொண்டிருந்தார். அது கதைகள் என்று சொல்லாதபடிக்கு ஓமைகள், உதாரணங்கள், எப்படி சொன்னால் மக்களுக்கு புரியும் என்று அவர் நினைத்து அநேக ஓமைகளை கொண்டு அவர் பேசி முடித்து வரும்போது சாயங்காலம் ஆகிவிட்டது. சாயங்காலமான உடனே இவர்கள் எல்லாம் ஒரு கரையில இருக்கிறார்கள். கலுவையா கரையில இருந்து இன்னும் அடுத்த கரைக்கு போக வேண்டும். அப்பொழுதுதான் அவர் சொல்கிறார், தன்னுடைய சீசர்களை பார்த்து, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்கிறார். அவர்களோடு கூட மற்ற படகுகளும் சென்றது என்று அங்கே சொல்லப்படுது. இவர்கள் படகு மாத்திரமல்ல, மற்ற படகுகளும் அங்கே பின்பாக சென்றது. இங்கே கலிலேயா கடல் என்று சொல்லும் பொழுது அவர்களை சென்றவர்கள் பார்த்திருக்க கூடும். அது ஒரு கடல் என்று சொல்லக்கூடிய அவர்களை இந்து மகா சமுத்திரமோ அல்லது பசிபிக் கடல் மாதிரி அவ்வளவு கடல் இல்லை. அது ஒரு ஏரி. நம்ம ஒரு பாஷையில சொல்ல போனா அது குளம், நடுங்குளம், பெரிய குளம், கடம்பா குளம்னு சொல்ற மாதிரி இது ஒரு குளம். ஆனா அதனுடைய அமைப்பு அவ்வளவு பெருசாக இருக்கிறது. அந்த பெரிய குளத்தை, ஏரியை அந்த காலத்துல இருந்து கடல், கலிலேயா கடல் என்று அழைத்தார்கள். இந்த கலிலேயா கடலுடைய நீளம் 13 கிலோமீட்டர், அதனுடைய அகலம் 7 கிலோமீட்டர், இன்னும் அதனுடைய அதிகப்படியான ஆழம் 157 அடிகள். ஆவரேஜ் சராசரியான ஒரு ஆழம் 84 அடிகள் என்று அங்கே கணக்கிட்டிருக்கிறார்கள். இந்த லேக், இந்த கடலினுடைய பரப்பளவு 64 சதுர மைல்கள். இந்த கலிலேயா கடலில் திடீர் என்று புயல்கள் வரும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த கடலுடைய அமைப்பும் இது இருக்கிற அந்த இடமும் இதற்கு காரணம் என்று சொல்கிறது. திடீரென்று அங்கே புயல் வரும். ஒருவேளை மீன் பிடிக்க போகிறவர்கள் அல்லது ஒரு கரையிலிருந்து அடுத்த கரைக்கு செல்ல வேண்டியவர்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, எப்பொழுதுனாலும் புயல் வரும், எப்பொழுதுனாலும் கஷ்டங்கள் வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் கிறிஸ்துவானவர் சீசர்களை பார்த்து நாம் அக்கரைக்கு போவோம் என்று சொல்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இங்கே 2024ஆம் ஆண்டை முடித்து நாம் கடந்து அக்கறையாக இருக்கக்கூடிய, அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய 2025ஆம் ஆண்டின் அந்த ஷோர்
என்று சொல்கிறோம், அதிலே அடி எடுத்து வைத்திருக்கிறோம். 4 நாட்கள் தான் ஆகிறது. இன்னும் போக வேண்டிய காலம் அதிகமா இருக்கிறது, போக வேண்டிய தூரம் அதிகமா இருக்கிறது, பிரயாணப்பட வேண்டிய அந்த சூழ்நிலைகள் இன்னும் அதிகமாக இருப்பதை நாம் உணர்கிறோம். யோசித்து பார்க்கும்போது கொஞ்சம் பயம் வருது, கொஞ்சம் கலக்கம் வருது. கடந்த வருடத்தின் வேதனைகள், நோய்கள், மரணங்கள் இன்னும் நம்முடைய மனதை விட்டு அகலவில்லை. நம்ம சபையில எடுத்து பார்த்தோம்னால் ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் ஒரு மரணம். அங்கே ஃபியூனரலுக்கு போறதும் வரதும் மாத்தான் நம்முடைய போதகர்கள் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காலத்தை நாம் கடந்து இப்பொழுது புதிய ஆண்டிலே எடுத்து வைத்திருக்கிறோம். என்ன நடக்குமோ, எப்பொழுது இந்த புயல் வருமோ, அந்த கலிலேயா கடலில் எப்பொழுது புயல் வரும் என்று யாருக்கும் தெரியாது. எப்பொழுது இந்த கஷ்டங்கள் வரும் என்று யாருக்கும் தெரியாது. ஒருவேளை இந்த கடந்த வருடத்தின் வேதனைகளும், கஷ்டங்களும், துக்கங்களும் இன்னும் நம்முடைய மனதை விட்டு அகலவில்லை. இன்னும் அது அப்படியே வருடிக்கொண்டே இருக்கிறது. புதிய வருடம் எப்படி இருக்குமோ என்ற ஒரு அங்கலாய்ப்பு. ஆனால் கிறிஸ்துவானவர் நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்கிறார், வாருங்கள் போவோம், அக்கறைக்கு போவோம், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? நானும் உங்களோடு பிரயாணப்படுகிறேன். நீங்கள் தனித்தவர்களாக அல்ல, நானும் உங்களோடு அங்கே சீஷரிடத்தில் அக்கறைக்கு போவோம் என்று சொல்லும் பொழுது அந்த சீஷர்களோடு அவரும் கூட செல்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நம்மை பார்த்து அவர் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது நம்மோடு அவர் பிரயாணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, அந்த சித்தத்தை அவர் வைத்து நம்மை சொல்கிறார். நமக்கு தெரியும் இம்மானுவேல் என்று கிறிஸ்துவனுடைய இன்னொரு பெயர். இம்மானுவேல் என்று சொல்லும் பொழுது தேவன் நம்மோடு இருக்கிறார், அவர் என்னோட இருக்கிறார், நான் எங்கே போனாலும் அவர் என்னை விடாதபடிக்கு அவர் என்னோட இருக்கிறார் என்ற ஒரு அர்த்தம். ஆதி நாளிலே யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்ன அந்த வசனத்தை சகோதரி வாசித்தார்கள். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். நீ போகும் இடமெல்லாம், அதையும் சொல்கிறார், நான் உனக்கு கட்டளை இடவில்லையா, திடமனதாயிரு, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம். இப்பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து, நான் உங்களோடு வருகிறேன், பிரயாணப்படுங்கள், நீங்க எதற்கும் கவலைப்பட வேண்டாம், நாம் போகலாம் அப்படின்னு சொல்லி நாம் பிரயாணத்திலே ஒருவேளை உறுதியாக இருக்கிறோமா என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கும். இந்த சீஷர்கள் கிறிஸ்துனுடைய வல்லமை அறிந்த மக்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் கண்டவர்கள். இங்கே மார்க்கு இந்த ஒரு அனுபவத்தை எழுதும் முன்பாக முதல் 3 அதிகாரங்களில அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் கிறிஸ்து செய்ததை அவர் அங்கே தெளிவாக காட்டுகிறார். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனத்துக்கு நீங்க வாசித்து பார்த்தீங்களா, ஒரு பிசாசு பிடித்த மனிதனை ஆண்டவர் குணமாக்கினார். பிசாசு பிடித்த மனிதனை ஆண்டவர் குணமாக்கினது. இன்னும் 29ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தோம்னால், சீமோனுடைய மாமியார் அந்த அம்மா சுகம் இல்லாம ஜுரமா இருக்கும் பொழுது வீட்டுக்கு போனவர் அங்கே அந்த அம்மாவை சுகப்படுத்தி அவர் எல்லாம் நீங்கி சுகமாக எல்லா காரியங்களையும் செய்தார். ஒரு அதிசயம். இன்னும் 40, 41, 42ஆம் வசனத்துல வாசித்து பார்த்தோம்னா, குஷ்டரோகி ஒருவனை ஆண்டவர் குணமாக்கிறது. இதெல்லாம் சீஷர்கள் பார்த்து அவருடைய வல்லமை, அவருடைய அதிசயங்கள் எல்லாம் கண்டு அந்த சீஷர்கள். இன்னும் மார்க் 2ஆம் அதிகாரத்துக்கு போனோம்னா, அங்கே 3லிருந்து 5 வசனம் வரைக்கும் நாம் வாசித்தோமானால், அங்கே மார்க்கு எழுதுகிறான், அங்கே 4 பேர் சுமந்து கொண்டு வந்த ஒரு திமிர்வாதக்காரன் ஒருவனை அங்கே கூரை வழியாக கீழே இறக்கிய போது கிறிஸ்துவனர் அவனையும் குணமாக்கினார். இன்னும் 2ஆம் அதிகாரத்துல 13, 14ஆம் வசனங்களில இன்னும் வாசித்து பார்த்தோமானால், கிறிஸ்துவனுடைய அழைப்பை ஏற்று என்னை பின்பற்றி வா என்று சொல்லும்போது அவர் அங்கே
மத்தேயு உடனே, அது ஒரு பெரிய அதிசயம். யாராவது நம்ம பார்த்து ரோட்ல இருக்கிறவங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்கன்னா நம்ம முடியாது. எப்படி முடியும்? இங்கே கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கு உடனே கட்டுப்பட்டவனாக அங்கே அவர் பின்னே சொன்னான். இன்னும் 28ஆம் வசனத்துல இன்னொரு அதிசயம் அங்கே காணப்படும். என்ன அதிசயம்? கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், அங்க எல்லா தலைவர்கள், மத குருமார்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னால் அவர் சொல்லுகிறார், நான் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் என்று சொல்கிறார். இந்த வல்லமையெல்லாம் கண்டு அவருடைய வார்த்தைகளின் அதிசயங்களை எல்லாம் கண்ட ஜனம். இன்னும் மார்க்கு 3ஆம் அதிகாரத்துல முதல் 5 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சோம்பின கையுடைய ஒரு மனிதனை கிறிஸ்துவானவர் குணமாக்கியது. இனி 7 12 வசனங்கள் வரைக்கும் பார்த்தா அங்க திரளான ஜனங்கள், கொஞ்சம் பேர் இல்ல, திரளான ஜனங்கள் கிறிஸ்துக்கு பின் செல்வதையும் அந்த சீசர்கள் கண்டு, இத்தனை காரியங்களை எல்லாம் அவர்கள் கண்டு அங்கே கிறிஸ்துவானவர் சொல்கிறார், வாருங்கள் அக்கறைக்கு போவோம் என்று சொல்லும்பொழுது அவர்களுக்குள் எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும். அவர்களுக்கு தெரியும், இந்த கடல் சாதாரண கடல் அல்ல, அது சிறுசாக இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமான கடல். அங்கே புயல் வரும், கஷ்டங்கள் வரும், வேதனைகள் வரும் என்று அவர்கள் நினைத்து, இத்தனைக்கு மத்தியில் எங்களோடு கிறிஸ்துவானவர் பிரயாணப்படுகிறார், அவர் செய்த அதிசயங்கள் தான் இதுவரைக்கும் நாம் பார்த்தோமே, நம்முடைய வாழ்க்கையில எந்த கஷ்டங்களும் வராது, அப்படியே வந்தாலும் அவர் அவைகளெல்லாம் தீர்த்து வைப்பார் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் சென்றிருக்க வேண்டும். அதனால் அவர்கள் எப்படி புறப்பட்டார்களோ தெரியல, ஆனாலும் அவரோடு புறப்பட்டு போனார்கள். நம்ம எடுத்துக்கொள்வோம், நம்முடைய வாழ்க்கையில கடந்த ஆண்டிலே கஷ்டங்கள், வருத்தங்கள், வேதனைகள் வந்தாலும் அநேக முறைகளிலே ஆண்டவர் நம்மை காத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு எத்தனையோ நோய்கள் மரண படுக்கையில இருந்தவர்கள் அங்கே வெளிவந்து நடக்கிற, கோயிலுக்கு வருகிற அந்த காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அதிசயங்களை நாம் பார்த்துக்கிறோம், ஆண்டோடைய பாதுகாப்புகளை நாம் பார்த்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை காரிலே போகும்பொழுதும் சரி, வரும்பொழுதும் சரி, எத்தனை இடைஞ்சல்கள் அங்கே ரோடுகளில் நின்றாலும் நம்மை ஆண்டவர் பாதுகாத்து பத்திரமாக வேலைக்கு போகவும், பத்திரமாக வீடு வரவும் ஆண்டவர் இருக்கிறது. இதெல்லாம் நம்முடைய மனதிலே இருக்கிறது. நீங்களும் நானும் நினைக்கிறதும், கடந்த ஆண்டிலே காத்த தெய்வம் இந்த ஆண்டிலும் நம்மை காத்துக் கொள்வார். இந்த கலிலேயா கடலாகிய இந்த 2025ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைக்கும் பொழுது என்னோடு இருந்த தெய்வம் இன்னும் என்னோடு இருப்பார் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அவைகளெல்லாம் வைத்து நாம் உறுதியாக பிரயாணப்படுகிறோமா, கொஞ்சம் யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை ஒரு 3 கேள்விகள் இந்த நேரத்திலே வருது. ஒருவேளை பயமும், சந்தேகமும், அவிசுவாசமும் நம்மை தாக்குமோ நம்முடைய பிரயாணத்திலே? இன்னும் ஒருவேளை நம்முடைய விசுவாச குறைச்சல்கள், இவைகளெல்லாம் ஆண்டவருடைய அந்த அதிசயங்கள் நம்முடைய மனதிலே நினைவு கூற செய்கிறதா? எந்த கஷ்டம் வந்தாலும் நாங்க தைரியமா போவோம் என்ற அந்த தைரியம் நமக்குள் வருமா? இன்னொரு காரியம், இந்த கலிலேயா கடலின் அனுபவம், சீசருடைய அனுபவம் நமக்கு ஏதாவது பாடத்தை கற்றுத்தருமா? அப்படி சீசர்களுக்கு என்ன அனுபவம் வந்தது நமக்கு எல்லாம் தெரியும். இந்த கதை எல்லாருக்கும் சின்ன பிள்ளையில இருந்து படிச்சுட்டு வந்துட்டே இருக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல சுருக்கமாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது பலத்த காற்று, சுழற்காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதினது. அதாவது பயங்கரமான சுழல் காற்று, பயங்கரமான புயல், பயங்கரமாக மோதும் அலைகள், கடலுக்குள் போகிற அந்த படகு நிரம்பத்தக்கதான காற்று. ஒரு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலே இந்த புதிய ஆண்டிலே வந்தால் என்ன ஆகும்? ஒரு முறை நாங்கள் மதுரையிலிருந்து கோவாவுக்கு பிரயாணப்பட்டு போனோம். பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் கொஞ்சம் பேரு,
டீச்சர்ஸ் கொஞ்சம் பேர் இப்படியே ஒரு பெரிய குரூப் எடுத்து கோவாவுக்கு போனோம். அங்கே ஒரு 4-5 நாள் இருக்கும் பொழுது ஒரு முறை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பஸ்ல போகலாம். அது கொஞ்சம் சுத்தி போகும். அதனால அநேகர் சொன்னாங்க, நம்ம குறுக்கு வழியா அங்கே படகுகள்லாம் இருக்குது, அதுல போயிடுவோம் அப்படின்ட்டு. சரின்னு ஒரு படகை நாங்கள் வாடகைக்கு எடுத்து அந்த படகு ஓட்டி அவனுடைய அசிஸ்டண்ட் எல்லாம் விட நாங்களும் ஒரு 30-35 பேர்கிட்ட அந்த போட்ல போனோம். அந்த போட்டு பாதி தூரம் வந்தபோது அங்கே ஒரு மாதிரி ஆட்டம், படகு ஆட ஆரம்பிச்சுது. அந்த படகோட்டி சொன்னா எல்லாம் அங்கேயும் போவாங்க. என் பையன் கொஞ்சம் கியூரியாசிட்டி உள்ள பிள்ளைகள், இந்த பக்கத்துலயும் இந்த பக்கம் மாறி மாறி அவன் சொன்னா, போகாதுங்க, அவர் ஒரு இடத்துல அமைதியா இருங்க. நேரம் ஆக ஆக காற்று கொஞ்சம் பலமாச்சு, போட்டு கொஞ்சம் அதிகமாகவே ஆட ஆரம்பிச்சது. அதனால அந்த படகோட்டி மிகவும் சாதுரியமாக கரையில கொண்டு சேர்த்தான். அப்பொழுது அவன் என்கிட்ட சொன்னான், சார் இது வந்து எல்லா நாளும் இப்படி வர்றதில்லை, வரும், ஆனா இவ்வளவு தூரத்துக்கு ஆட்டம் வராது. ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியல, இப்படி கஷ்டங்கள். அந்த ஒரு ஒரு 10-15 நிமிஷ பிரயாணத்துல ஒருவேளை ஒவ்வொருவரும் கடவுளை நினைச்சு ஜெபம் பண்ணி நிச்சயம் ஒவ்வொருவரும் போயிருப்பாங்க. என்னால சூழ்நிலை அப்படி. அத்தனை பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது, அத்தனை ஊழியக்காரர்களுடைய குடும்பங்களுக்கு என்ன பதில் சொல்றது, திடீர்னு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நடுக்கடல்ல அந்த ஒரு பயத்தோடு கடவுளை வேண்டிக் கொண்டே போனோம், கரை சேர்ந்தோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட புயல்களை ஆண்டவர் ஏன் அனுப்புறார்? ஒருவேளை போட்ல போற அந்த புயல் இல்ல, வாழ்க்கையில் ஏற்படுகிற புயல் ஏன் ஆண்டவர் அவைகளை அனுமதிக்கிறார்? திடீரென்று நோய், நல்லா இருக்கிற சகோதரன் சகோதரி ஒருவேளை டாக்டர்கிட்ட போய் பிளட் டெஸ்ட்டோ மற்ற டெஸ்ட் எடுத்து போகும்போது டாக்டர் இந்த காரியங்களை சொல்றாரு, இது இப்படி இருக்குது, இது கொஞ்சம் சீரியஸான ஒரு காரியம். என்னுடைய அக்கா மகன் 50 வயசை தாண்டின, 50-55 வயசு, ஆல்மோஸ்ட் 60 இயர்ஸ். சில மாதங்களுக்கு முன்பாக அவனுடைய மகள் ஒரு ஆக்சிடென்ட்ல 30 வயசு மகள் இறந்து போனான். அது போய் ஒரு 10 நாள்ல அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னு டாக்டர்கிட்ட போய் கோயம்புத்தூர்ல டெஸ்ட் பண்ணாங்க. அந்த டாக்டர்கள் சொல்லிட்டாங்க, இது வந்து கேன்சர், முற்றிய ஒரு சூழ்நிலை, 30 நாள் தான் உயிரோடு இருப்பார், சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிருங்க, பார்க்குறவங்க வந்து பார்க்கட்டும். இப்போ அவங்க எனக்கு சொல்ல உடனே தைரியமா இருப்பா, கடவுள் வந்து கைவிட மாட்டார், உனக்கு நிச்சயம் ஆண்டவர் நன்மையை தருவார், நீ விசுவாசத்தோடு இரு அப்படின்னு சில காரியங்களெல்லாம் வேலூருக்கு இங்கெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். அவங்களும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, ஆனால் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அப்போ சென்னையில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி புதுசாக ஏற்படுத்த ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு அங்கே அவர்கள் ஒரு ரெக்கமெண்டேஷனோட போய் அங்கே செக் பண்ணும்போது எல்லா காரியங்களும் மீண்டுமாக அவர்கள் செக் பண்ணி பார்த்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாங்க. இப்பொழுது அவன் சுகத்தோடு இருக்கிறான். ட்ரீட்மெண்ட் இன்னும் போயிட்டு இருக்குது. ஆனால் அன்றைக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னால டாக்டர்கள் சொன்னது 30 நாள் தான் டைம். நோய்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் வரும். புயல்களை சில சமயங்களில் ஆண்டவர் அனுப்புகிறார், அனுமதிக்கிறார். மரணம், திடீர் மரணம், திடீர் இழப்பு, திடீர் பிரிவு, ஒன்றா இருந்த குடும்பம் பிரிஞ்சு போகுது. இந்த புயல்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறார்? ஏன் இவைகள்லாம் நமக்கு பெரிய மோசமான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்குகிறது என்றால், ஒரு சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் அனுமதிக்கிறார்? ஒருவேளை இவைகளின் மூலமாக நாம் தைரியமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கிறார். நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கிறார். நம்முடைய விசுவாசத்தில் நாம் குறையாதபடிக்கு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கிறார். இன்னும் தேவனுடைய பேரிலே நம்பிக்கை இன்னும் கூட வேண்டும், ஒவ்வொரு நாளும் அது கூட வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கிறார். இன்னும் ஆண்டவர் பெயரில் உள்ள அன்பு
அதுவும் தனியாதபடிக்கு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கிறார். இன்னொரு முக்கியமான காரியம், கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும் என்ற ஒரு எண்ணம். அங்கே சீசரிடத்துல சொன்னார், வாங்க போகலாம், அடுத்த கரைக்கு போவோம். அப்படி சொல்லும்பொழுது அந்த சீசருக்கு என்ன இருந்திருக்க வேண்டும்? எத்தனை புயல் வந்தாலும் சரி, ஏன்னா அதுல முக்கால்வாசி ஃபிஷர்மேன் தான், எல்லாம் மீன் பிடிச்சவங்க தான் சீசர்கள். அத்தனை பேருக்கும் தெரியும் அந்த கடல்ல, ஏன்னா எல்லாமே அந்த கடல்ல தான் மீன் பிடிச்சவங்க. புயல் எப்படி எப்படியெல்லாம் வரும் என்பது அவர்களுக்கு தெரியும். என்ன கஷ்டங்களும் அவர்கள் பட்டார்கள் என்பதும் அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் கிறிஸ்து எங்களோடு வருகிறார். அவர் செய்த அதிசயங்கள் எல்லாம் நான் கண்டிருக்கிறோம். அவர்கள் செய்த அற்புதங்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அவர் எங்களோடு பிரயாணப்படும் போது எந்த கஷ்டமும் இல்லை என்று அந்த தைரியத்தோடு அவர்கள் பிரயாணப்பட்டிருக்க வேண்டியவர்கள். அவர்களிடத்துல இந்த காரியங்கள் எல்லாம் இல்லை. ஒருவேளை நாமும் இந்த காரியங்களில் ஒன்றும் குறையாதபடிக்கு நாம் பிரயாணப்பட்டோமானால், ஜீவித்தோமானால், எத்தனை புயல்கள் இந்த புதிய ஆண்டில வந்தாலும் நாம் அதில் மூழ்க முடியாது. என்றால் கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். சீசர்களுக்கு என்ன ஆச்சு? அங்க பெரிய புயல் அங்க ஆடுது, தண்ணி உள்ள வருது. அவங்க ஒவ்வொருத்தரும் அப்படியே அத்தனை பேரும் ஃபிஷர்மேன், தண்ணியில குதிச்சு நீச்சல் அடிச்சு கூட செய்யலாம். ஆனாலும் அவர்களுக்கு பயம். மார்க் எழுதின அதே சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே மார்க் சொல்லுகிறான், கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? அத்தனை அதிசயங்கள் எல்லாம் பார்த்து வந்த சீசர்கள் அன்றிடத்துல கோவப்பட்டாங்க. ஏன் நாங்களும் செத்துட்டு இருக்கோம், செத்து சாக போது உமக்கு இது இல்லையா? நீ தூங்கி தலையணை வைத்து யார தூங்குறீர்? தங்களுடைய பயத்தையும் அவிசுவாசத்தையும் அவர்கள் கோபமாக அங்கே வெளிப்படுத்தினார்கள். பயம், அவிசுவாசம். 39ஆம் வசனம் சொல்கிறது, அவர் எழுந்து, அவர் ஒன்றும் பேசல, அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காத்து நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எங்க சத்தம் போட்டு கூப்பாடு போட்டு ஆண்டவர் எழுப்பி, ஆண்டவர் காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது இம்மீடியட் காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. சில சமயங்களில் ஒருவேளை எல்லாருமே பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க, சின்ன ஸ்கூல், கிராம ஸ்கூல், பிரகாசர ஸ்கூலோ இல்லட்டு வேற எங்க ஸ்கூல்ல அந்த காலத்தை படிச்சு பிள்ளைகள்லாம் கத்திட்டு இருக்கும்போது அங்கே தலைமை ஆசிரியர் ஒரு பெரம்போடு ஒரு தட்டுவார் அந்த டேபிள்ல, சைலன்ஸ் அப்படின்னு. உடனே எல்லாம் கப் சிக்குன்னு ஆயிரும். எவனும் திருப்பி பேச மாட்டான் பையன், ஏன்னா அங்கே தலைமை ஆசிரியர் நிற்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அன்றைக்கு அந்த கடலுக்கு வந்தது. ஆண்டவர் அதட்டினார், அலை அமைதியானது. ஆனா இந்த சமயத்துல அவர் அதெல்லாம் முடிச்சுட்டு 2 கேள்வி கேட்கிறார் சீஷர். ஒருவேளை நம்மை பார்த்து அதே கேள்விகளை நம்மிடத்திலும் அவர் கேட்கக்கூடாது. என்ன 2 கேள்விகள்? 40ஆம் வசனத்துல, மார்க் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல 2 கேள்வி. முதல் கேள்வி என்ன கேள்வி என்றால், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? எல்லாவற்றையும் கண்டு வந்திருக்கிறீர்களே, நான் செய்த அந்த அதிசயங்களையும் நீர் பார்த்திருக்கிறீர்கள். அங்கே திமிர்வாதக்காரனை சுகமாக்கினது, நோய் உள்ள மற்றவர்களை சுகமாக்கினது, அந்த பேதுருடைய மாமியாரை சுகமாக்கினது, இதெல்லாம் கண்டிருக்கிறீர்களே, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஒரு கேள்வி. 2வது கேள்வி, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை? நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இதை வாஸ்தவமான, என்னிடத்தில் அந்த பயம் இருக்குதா? ஐயோ, நான் எப்படி கிடப்பேன்? இந்த நோய் வந்திருக்கிறதை எப்படி நான் சமாளிப்பேன்? இதற்காக நான் என்ன செய்ய முடியும்? பயப்படுறோமா? அடுத்த கேள்வி, விசுவாசம். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிட்டாங்க? இட்ஸ் நத்திங். விசுவாசமே இல்லை, 0ல இருக்கிறாங்க.
இதே கேள்வியை கிறிஸ்துவானர் பேதுருவிடத்திலும் ஒரு முறை கேட்டார். அவன் கிறிஸ்துவ பார்த்த உடனே அந்த அந்த ஆத்திரத்துல நடந்து வந்துட்டான். ஆனா பாதி தூரம் வந்த உடனே அவனுக்கு பயம், தண்ணிக்குள்ள மூழ்கிட்டான். அவன் கத்துன உடனே கிறிஸ்துவானவர் அங்கே மத்தேயு 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல சொல்லும் பொழுது, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? இங்கே நமக்குள் அந்த பயம் வரும்பொழுது சந்தேகம் வருகிறது. அந்த விசுவாசம் இல்லாமல் இருக்கும் பொழுது பயம் வருகிறது. எல்லாம் அப்படியே ஒண்ணுக்குள் ஒண்ணாக இருக்கிறது. இப்படிப்பட்ட புயலின் நேரத்தில் நாமும் இருக்கிறோமா? நம்மளும் நிச்சயம் வரும். ஆனால் அந்த சமயத்துல நம்முடைய பயத்தின் அளவு எவ்வளவு, நம்முடைய விசுவாசத்தின் அளவு எவ்வளவு, நம்முடைய சந்தேகத்தின் அளவு எவ்வளவு, நம்முடைய சோர்வு எவ்வளவு கூட கூட ஏன்னா நம்முடைய உடம்புல நார்மல் டெம்பரேச்சர் இவ்வளவுதான் இருக்கணும். 98 99 பாயிண்ட் சம்திங் இருக்கணும். ஆனா கொஞ்சம் கூடனாலும் டாக்டர் சொல்லுவாரு, இல்லை ஏதோ சம் ப்ராப்ளம்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க. இது 100, 101, 102ன்னு போகும்போது அது டேஞ்சர் லெவலுக்கு போகுது. அங்கே ஒருவேளை நாம் சோர்ந்து போய் தண்ணீருக்குள் அங்கே மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அத்தனை வேதனைகள், கஷ்டங்கள் வரும்பொழுது நிச்சயம் அது நம்மை அப்படியே அமுத்துறதாக காணப்படுகிறது. இந்த புதிய ஆண்டின் முதல் வாரத்துல நாம் இருக்கும் பொழுது கொஞ்சம் நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். என்னுடைய விசுவாசம் எவ்வளவு தூரம் இருக்கிறது? என்னுடைய பயம் எவ்வளவு தூரம் இருக்கிறது? எனக்குள் திடீரென்று பயம் வந்துருமா? என்னுடைய சந்தேகம் ஆண்டவர் பெயரிலும் அவருடைய வல்லமையின் பெயரிலும் எனக்கு சந்தேகம் வருமா? ஒருவரை ஒவ்வொரு நாளும் நம் கடந்து போகிற ஒவ்வொரு நாளும் இதை நாம் சோதித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் காலையில ஜெபம் செய்யும் போது, ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை நீர் விருத்தி செய்யும், என்னுடைய அவிசுவாசத்தை நீர் நீக்கும், என்னிலே எந்த சூழ்நிலையிலும் பயம் வராதபடி நீர் காத்துக்கொள்ளும், என்னிலே எந்த சந்தேகமும் உன் பேரில் வராதபடிக்கு என்னை நீர் உம்முடைய கரத்தினாலே தாங்கும் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சோதிப்பது மாத்திரமல்ல, நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் இந்த பயமோ சந்தேகமோ அல்லது இந்த அவிசுவாசமோ நம்மிடத்துல ஓங்கி டெம்பரேச்சர் மாதிரி கூடி கூடி போகும்போது அது நமக்கு ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஆண்டவர் அநேக நேரங்களில நம்முடைய பயம் நீங்குவதற்காக வார்த்தைகளை சொல்கிறார். வாசித்த அந்த வார்த்தையிலும் கூட யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்லும் பொழுது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேனே, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. எந்த ஒரு கடவுள் அப்படி சொல்லுவார்? உலகத்தை எல்லாம் படைத்த ஒரு தெய்வம், அந்த சராசரங்களை படைத்த தெய்வம், வானத்தின் நட்சத்திரங்களை படைத்த தெய்வம், உலகத்தையும் சூரிய சந்திரனையும் படைத்த அந்த தெய்வம் ஒரு சாதாரண மனுஷனை பார்த்து சொல்கிறார், நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. அதே தெய்வம் நம்மையும் பார்த்து சொல்லுகிறார். ஏன் சொல்லுகிறார்? நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். நீ போட்ல போனாலும் சரி அல்லது எங்கே போனாலும் சரி, நீ 2025ஆம் வருஷத்துல எங்கே பிரயாணப்பட்டு போனாலும் இந்த பிரயாணம் முழுவதுமாக அவர் சொல்றார், நான் உன்னோட கூட இருக்கிறேன். இன்னும் ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் இது நமக்கு தெரிந்த ஒரு வசனம். ஆண்டவர் கூறுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஒரு கடவுள் சாதாரண நம்மெல்லாம் பார்த்த தூசி, தூசிக்கும் கீழான தூசி. இந்த தூசியை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நீ திகையாதே, நீ கலங்காதே, நான் உன்னோடவே இருக்கிறேன். இந்த வேதத்தில் அநேக வசனங்கள், அதிகாரங்கள் இருக்குது, சங்கீத புத்தகங்கள் நிறைய இருக்குது. இவைகளெல்லாம் நாம் தைரியமாக இருக்க வேண்டும். அந்த சீஷர்கள் ஆண்டோடைய அதிசயங்கள் எல்லாம் ஒன்னொன்னா பார்த்து வந்தவங்களுக்கு அந்த தைரியம் போயிடுச்சு.
அத்தனை காரியங்களை ஆண்டவர் செய்ததை பார்த்து அவருடைய விசுவாசம் குறைஞ்சு போச்சு, பயம் மேற்கொண்டது. ஒரு நீங்களும் நானும் ஒவ்வொரு வசனத்தையும் நான் வாசித்து வரும்போது நமக்கு பயம் இருக்கக்கூடாது, அவிசுவாசம் இருக்கக்கூடாது. இந்த புதிய வருஷத்துல பயமற்ற ஒரு வாழ்க்கை. என்னதான் நடக்கும், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னோடு பிரயாணப்படுகிறார், அதனால் எனக்கு என்ன நேரம். அங்கே சாத்ராக் ஆபேத் அந்த தானியல் அந்த நண்பர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ அவர்கள் சொன்னார், எங்களை காப்பாற்றுவார் எங்களை தெய்வம், அப்படி இல்லாமற் போனாலும் கூட. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசமும் ஒரு தைரியமும் நமக்கு வர வேண்டும். சோதனைகளும் வேதனைகளும் வரக்கூடிய நேரங்களிலே இப்படிப்பட்ட வசனங்களை நாம் மனதில் வைத்து தைரியம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் நம்முடைய விசுவாசத்தை அறிந்த கிறிஸ்துவானவரை சொல்கிறார். பழைய ஏற்பாடுல புதிய ஏற்பாட்டில் சில காரியங்களை சொல்லும் பொழுது மத்திய 17:20 சொல்லுகிறார், கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும் மகனே, நீ இந்த மலையை பார்த்து பேர்ந்து போன போயிடும். இன்னும் 21ஆம் அதிகாரம் 22ஆம் சொல்லும் பொழுது, நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். வல்லமையுள்ள தெய்வம். இன்னும் அவர் மார்க்கு 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், எந்த நோயா இருந்தாலும் சரி. அங்கே என்னுடைய சகோதரி மகன் கேன்சர், 30 நாள் தான் கெடு. ஆண்டவர் அதையும் சுகமாக்கி அவன் பலத்தோடு காணப்படவும், இன்னும் ட்ரீட்மெண்ட் முடியல, ட்ரீட்மெண்ட்டுக்காக மாசம் போயிட்டு இருக்கிறான். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். மார்க் 9:23 சொல்கிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இன்னும் 11ஆம் மார்க் 11ஆம் அதிகாரம் 23 சொல்லும் பொழுது, தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல், ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய இருதயத்தில் என்னென்னலாம் வரும். உன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். இன்னும் யோவான் 11:25 சொல்லும் பொழுது, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இங்கே பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் ஜனங்களை பார்த்து, மக்களை பார்த்து, உங்களையும் என்னையும் பார்த்து, நீ கலங்காதே, திடமனதாயிரு, தேயாதே, தைரியமாயிரு, நீ விசுவாசத்தால் எல்லாம் ஆகும், நீ தைரியமா இருந்தா நீ ஈஸியா பிரயாணப்படலாம். ஒருவேளை பழைய வருடத்தை கடந்து புதிய வருடத்திலே நாம் இருக்கும் பொழுது, பழைய வருடத்தின் கஷ்டங்கள் நம்மை தொடரும், அது எந்த சந்தேகமும் இல்லை. பழைய வருடத்தின் நோய்கள் நம்மை தொடரும், ஒருவேளை தொடர்ந்து வரலாம். வேதனைகளும் ஒருவேளை நம்மை தொடர்ந்து வரலாம். ஆனாலும் நீங்களும் நானும் மனதிலே கொள்ள வேண்டிய ஒரு காரியம், சங்கீதக்காரன் 23 நமக்கு தெரிஞ்ச வசனம், சங்கீதம் 23:4 வசனம் சொல்கிறோம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அதற்கு காரணம் என்ன சொல்கிறான், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். எந்த நோய், எந்த கஷ்டம், எந்த வேதனைகள் வந்தாலும், மரண இருள் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், ஏனென்றால் என்னுடைய தேவன் என்னோட கூட. அந்த ஒரு வைராக்கியமான ஒரு எண்ணம் நம்மிடத்திலே வர வேண்டும். நீங்களும் நானும் எண்ண வேண்டிய ஒரு காரியம், நான் தனித்தல்ல, தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்கிறார் ஆண்டவர். நான் தனித்தவன் அல்ல, என்னோட கூட என் தேவன் இருக்கிறார். என்னுடைய பிரயாணத்திலே நான் தனியாக பிரயாணப்படவில்லை, என் தேவன் என்னோடு பிரயாணப்படுகிறார். நான் கடலிலே ஒருவேளை அந்த புயலின் மத்தியிலே இருந்தாலும் நான் தனித்தவன் அல்ல, என்னுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். அந்த விசுவாசத்தில் நாம் உறுதிப்பட வேண்டும், அந்த நம்பிக்கையோடு நாம் ஜீவிக்க வேண்டும். அங்கே கிறிஸ்துவானர் ஒருவேளை நம்முடைய விசுவாசத்தை எல்லாம் பார்த்து, நம்முடைய விசுவாசம் அவருடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தால் அவர் ஓ தட்ஸ் நைஸ்ன்னு சொல்லிட்டு போறவர் இல்லை.
அந்த விசுவாசத்தை அவர் பாராட்டுகிறவராகவும் இருக்கிறார். நம்முடைய விசுவாச குறைச்சல் வரும்பொழுது எப்பொழுது அவர் மன பாரத்தோடு, ஏன் அவிசுவாசியே, ஏன் நீ பயப்பட்டா, ஏன் கலங்கினா, ஏன் திகைத்தாய்ன்னு அவர் சொல்வது போல நம்முடைய விசுவாசத்தை பார்த்து அவர் நமக்கு பாராட்டுகளையும் சொல்கிறார். அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஒரு 100க்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை அங்கே பாராட்டுகிறார். எப்படி? இஸ்ரவேலருக்குள் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணலை. இன்னும் லூக்கா 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல அந்த 12 ஆண்டுகள் பெரும்பாடோட வேதனையோடு இருந்த அந்த ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமாகினது. அந்த மகளை பார்த்து சொல்கிறார், மகளே தொடர்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்னும் மார்க் 10ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலே அந்த பர்த்திமேயு என்று கண் பார்வையற்ற அந்த மகனிடத்திலே ஆண்டவர் சொல்வார், நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்னும் சந்தேகப்பட்ட தோமாவின் அந்த அவனுடைய விசுவாச குறைச்சலை கண்டு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், தோமாவே, யோவான் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், ஆனால் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்களும் நானும் தோமாவை போல் கண்டு விசுவாசிக்கிறவர்கள் அல்ல. அல்லது அன்றைக்கு நூற்றுக்கணக்கான மக்கள் அவர் பின்னாலே போய் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய சொல்லி அப்படிப்பட்ட இல்லை. நாம் காணாதவர்கள், ஆண்டவரை குறித்து வேதத்தில் வாசிக்கிறவர்கள், அவர் மீது நம்பிக்கையோடு நாம் இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நாம் பாக்கியவான்கள். அப்படி ஒவ்வொரு சூழ்நிலையும் ஆண்டவர் அங்கே விசுவாசத்தோடு இருக்கிற பிள்ளைகளை பார்த்து அவர் பாராட்டும் பொழுது நம்முடைய விசுவாசம் எவ்வளவு, நம்முடைய விசுவாச குறைச்சல் எவ்வளவு. ஒருவேளை நீங்கள் பார்க்கிறீர்களோ அல்லது நான் பார்க்கிறேனோ, ஆண்டவர் நம்மை கூர்ந்து கவனிக்கிறார். இவனுடைய விசுவாசம் என்ன? அங்கே சீசரெல்லாம் அந்த போட்ல போயிட்டு இருக்கும்போது அவர் தூங்கினார். ஆனால் அவருக்கு தெரியாத இந்த புயல் வரும், இந்த சீசரெல்லாம் கத்துவான், சீசரெல்லாம் அதைரியப்படுவான், இவங்களுடைய விசுவாசம் எல்லாம் குறை, எல்லாம் அவருக்கு தெரியும். கூர்ந்து கவனிக்கிறார். அங்கே பேதுருவானவன் கிறிஸ்துவே பார்த்து கொண்டு வந்தவன் டக்குன்னு உள்ள தண்ணிக்குள்ள போறான்னா எல்லாம் அவருக்கு தெரியும். அந்த பையன் உள்ள போயிடுவான், தெரியும் அவருக்கு. நம்மை கூர்ந்து கவனிக்கிறவர், நாம் வேதனையோடு கஷ்டத்தோடு பிரயாணப்பட்டால் நம்மை பார்த்து கூர்ந்து கவனிக்கிற ஒரு தெய்வம். நம்முடைய விசுவாசத்தில் குறைகிறோமா அல்லது விசுவாசத்தில் நிறைந்து காணப்படுகிறோமா? அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று நம்மிடம் இன்று கூறும் கிறிஸ்து நம்மோடு பிரயாணம் செய்கிறார். ஆனால் நாம் அவரோடு பிரயாணம் செய்கிறோமா? அல்லது அவர் என்னோடு பிரயாணம் செய்கிறார் என்ற தைரியத்தோடு நாம் பிரயாணப்படுகிறோமா? அல்லது அவிசுவாசத்தோடு அவர் இருந்தால் என்ன, அவர் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரின்னு அந்த ஒரு அவிசுவாசத்தோடு நாம் காணப்படுகிறோமா? அந்த சீசர்களை போல் அல்ல. அந்த ஸ்திரீ 12 வருஷம் நோயோடு இருந்த அந்த ஸ்திரீயை போன்ற விசுவாசம் நமக்கு வேண்டும். அந்த 100க்கு அதிபதியுடைய விசுவாசத்தை போல் நமக்கு வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தால் எந்த நோயும் நம்மை அணுகாது, எந்த வாதையும் நம்முடைய கூடாரத்துக்கு பக்கத்துல வராது, எந்த புயல் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் சரி, ஆண்டவர் அப்படியே ஒரு சைலன்ஸ், ஒரு வார்த்தை சொல்லுவார், அவ்வளவுதான். பள்ளிக்கூடத்தை ஹெட் மாஸ்டர் பஞ்சு தட்டி சைலன்ஸ் சொல்லும்போது எல்லாம் அமைதியான பிறகு எல்லாமே அமைதி ஆகும் நம்முடைய வாழ்க்கையில. உங்களுக்கும் எனக்கு வேண்டியது, கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், அவர் என்னோட பிரயாணப்படுகிறார், வாருங்கள் போவோம் என்று சொன்ன கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். அப்படி போனோமானால், அப்படி பிரயாணப்பட்டோமானால் எந்த பொல்லாங்கும் நம்மை அணுகாது, நமக்கு எந்த குறையும் வராது. ஆண்டவரோடு பயணிப்போம், நன்மைகளை பெறுவோம். புதிய வருஷம் ஒரு புதிய அனுபவமாக இருக்கட்டும். புதிய வருஷத்திலே கஷ்டங்கள் துன்பங்கள் வரும், புயல்கள் வரும், ஆனாலும் ஆண்டவரோடே பயணப்படுவோம், ஆண்டவரோடே பிரயாணப்படுவோம். அக்கறைக்கு நிச்சயமாக நாம் சென்றடைவோம். தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தருவாராக. ஆமீன். ஆண்டவர் நமக்கு
நாளைக்கு எப்படி இருக்கும்? என்னாலும் நம்ம சுகத்தோடும் பலத்தோடும் எல்லா ஆசீர்வாதத்தோடும் இருப்போம் என்று சொல்லல, ப்ராமிஸ் பண்ணல. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில வர்ற எந்த புயலா